இந்த படத்தோட பெயர் வந்து ரொம்ப முக்கியமானது. உலக சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் தடை செய்யப்பட்டன, நாடகங்கள் தடை செய்யப்பட்டன, சினிமா தடை செய்யப்பட்டது. சிறப்பான படைப்புகள் அதை தாண்டி வெளிவந்து வெற்றி பெற்றுள்ளன. பராசக்தி படம் உட்பட. அதே போல இந்த படமும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா கலை ஆர்வம் உள்ளவர்கள், ஒவ்வொருவரும் வந்து கலைஞர்கள். 80களில் சினிமா எப்படி இருந்ததுன்னா, ஆட்டுக்கார அலமையில்னு ஒரு படம் வந்தது. எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா 150 பேர் தான். 150 பேரும் அந்த படத்தை பார்த்தாங்க. பணம் இல்லாதவங்க வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு அந்த பணத்தை போட்டு கூட்டிட்டு போய் சினிமா காட்டினாங்க. படத்தை பார்க்காதவங்க கிட்டத்தட்ட எல்லா தமிழனும் படம் பார்த்தார்கள். ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% தமிழன் படம் பார்க்கறானாங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. 30 வயதுக்கு கீழே உள்ளவங்க மட்டும்தான் படம் பார்க்குற மாதிரி இருந்த சினிமா வந்து குறுகி போயிடுச்சு. ஆனா உலக மேப்லேயே பார்த்தீங்கன்னா தமிழனை போல கிரியேட்டிவான ஆள் வந்து யாரும் இருக்க முடியாது. இந்த மண்ணில் இருந்த ராமானுஜர், பாரதியார், வள்ளுவர், கம்பர், அதே போல சினிமாவிலேயும் வந்து பல்வேறு ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு காரணம் முக்கியமா எங்களோட தளபதி குணா பாபு. இந்த தளபதி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து குதிரையில படம் பார்க்கணும். இவரு குதிரையில ஏறதுக்கு முன்னாடியே 2 பேரும் குதிரையில ஏறி கீழே விழுந்துட்டாங்க. நல்ல வேளை அவங்களுக்கு நடக்கல. இந்த பையன்கிட்ட கேட்டோம், தம்பி குதிரை ஏற்ற தெரியுமா? இல்லை சார் நான் பண்ணுவேன் அப்படின்னுட்டு. ஒரு காட்டுக்குள்ள படம் பார்க்கும் போதெல்லாம் வந்து குதிரை வேகமா ஓடுது, மரக்கிளைகள் வந்து தாழ்வா இருக்குது. எனக்கு ரொம்ப பயம். ஒரு செகண்ட் மிஸ் ஆனா வந்து கிளை வந்து தலையே கொண்டு போயிடும். ஆனாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த படத்துல நடிச்சாரு.